தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை ஷியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு காலங்களில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் இதில் புவனாவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, புஷ்பாவாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. நாடக கதை எழுதியவர் எம் வினோத்குமார். அம்மா, நான் 10 நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டேன். என்னது, ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஏன்? லீவில் யாராச்சும் ஸ்கூலுக்கு போவாங்களா? என்ன லீவு? அம்மா, மறந்துட்டீங்களா? எனக்கு நேத்தோட பரீட்சை முடிஞ்சிச்சு, அதனால 10 நாளைக்கு லீவுன்னு சொன்னேனே. ஆமாம் ஆமாம், நான் தான் மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல. லீவில் என்ன பண்ணலான்னு இருக்க? அம்மா, டீச்சர் கடிகாரங்களை பற்றி சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதாம்மா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, என்னென்ன செய்யணுமா? கலர் பேப்பர் வாங்கணும், சார்ட் பேப்பர் வாங்கி டேபிள் மாதிரி போடணும். அது போக 3 விதமாக மணி காட்டுறது மாதிரி கடிகாரம் செய்யணும். அது ரொம்ப ஈஸிமா. அதுக்கு முன்னாடி நம்ம நேரம், நிமிடம், நொடி இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறலாமா? சரிம்மா. முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணின்னு சொல்லு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நமக்கு எதனால் இரவு பகலுன்னு மாறி மாறி வருதுன்னு தெரியுமா? டீச்சர் சொல்லியிருக்காங்க, இப்போ எனக்கு ஞாபகம் வர மாட்டேன்டுது. நீங்களே சொல்லுங்க. நம்ம வாழ்கிற பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஒரு சுத்த இப்படி சுற்றுறதுனால தான் இரவு பகல்னு வருது. ஞாபகம் வந்துருச்சு. இப்போ புரிஞ்சதா ஏன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு? ஆமாம்மா. அப்போ நேரம், நிமிடம், நொடின்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்களே. இந்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 60 நொடி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, கேளுங்கம்மா. ஒரு நிமிடத்துக்கு 60 நொடினா 60 நிமிஷத்துக்கு எத்தனை நொடி? 60 பெருக்கணும். அப்படி பெருக்குனா 3600 வரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 3600 நொடிகள். சரியா சொன்ன. இந்த பெருக்கல்ல ஒரு எளிய முறை இருக்குது, உனக்கு தெரியுமா? 60 பெருக்கிறதுக்கு பதிலாக 6 பெருக்கி அது கூட 2 சைவரை போட்டுக்கிறணும். உனக்கு புரியலையா? 6 பெருக்கினா 36. அந்த 2 60ல் இருக்க 2 சைவரையும் இந்த 36 பக்கத்தில் போட்டால் 3600. ஐயோ, இது எனக்கு தெரியாமல் போச்சே. ஓகே, இனிமே இந்த முறையிலே நானும் பெருக்கிறேன். சரி, கடிகாரத்தில் சின்ன முள் நேரத்தை காட்டுது, பெரிய முள் நிமிஷத்தை காட்டுது.
அதே போல் 3வது மில்லு நொடியை காட்டுது. அப்போ 6 மணிண்டா சின்ன முள் 6லையும் பெரிய முள் 12லையும் இருக்கும். அதே போல் 6:15 பெரிய முள் 3ல் நிற்கும். சரியாம்மா? சரியாக சொன்னேன். அதே போல தான் 6:45 மணி நேரம்னா பெரிய முள் 9ல் நிற்கும். இந்த 9ல் இருக்க பெரிய முள் 12க்கு வரும்போது சின்ன முள் 6ல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 7க்கு வந்துடும். அப்போ மணி 7. சரி, நல்லா தெளிவாக புரியுது. இதே போல தான் எல்லாத்துக்குமா? ஆமாம்மா, நீ நம்ம வீட்டு கடிகாரத்தை மாடலுக்கு வச்சுக்கோ. இதே போல் வேறு சந்தேகம் இருந்தால் கேளு. நான் துணி துவைக்க போகணும். எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லைம்மா. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வர்றேன். பத்திரமா போயிட்டு வாமா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் இதில் புவனாவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, புஷ்பாவாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. வணக்கம் நேயர்களே. ஷியாமலா வாணி 90.4 சமுதாய வானொலி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் பாரபத்தி கிராம மக்கள். இந்நிகழ்ச்சியில் கேள்விகளை எழுதி கேட்பவர் பாரபத்தி ஜோதிலட்சுமி. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பொருட்செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க? கொம்பாடியில இருந்து பேசுறோம். என்ன வேலை பாக்குறீங்க? 100 நாள் வேலை தான் பாக்குறோம். 100. வேற என்னென்ன வேலைக்கு போவீங்க? பூ பறிக்க போவோம், களை வெட்ட, கூலி வேலை தாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்க? 5வது வரையும் படிச்சிருக்கோம். வீட்டுல வேற யார் யாரும் என்ன படிச்சிருக்காங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் படிச்சிருக்காங்க. வீட்டுக்காரரு? அவரு 10வது வரையும் படிச்சிருக்காரு. வீட்டுல கணக்கெல்லாம் யார் பாப்பாங்க? கணக்கெல்லாம் நாங்க தான் பாத்துக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க இருக்கேன் கணக்கு சம்பந்தமா. சரிங்க. நீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கேளுங்க. கேள்வி கேக்குறேன். ஒரு கல் பணியார சட்டி, 20 குழி உள்ள கல் பணியார சட்டியோட விலை 2600 ரூபா. சரிங்க. 3 சட்டி நம்மளுக்கு தேவைப்படுது. 3 சட்டியோட விலை எவ்வளோ இருக்கும்? 7800 மேடம். சரியா பதில் சொல்லிருக்கீங்க. சரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 2600 வரை 3ஆல பெருக்கணும் மேடம். 3ஆல பெருக்கிருக்கீங்க. ஆமா. சரியா சொல்லிருக்கீங்க. சரி. அடுத்த கேள்விக்கு போகலாம். பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? சரி, தயாரா இருக்கேன் மேடம். 20 குழி உள்ள பணியார சட்டி இருக்கு நம்ம கிட்ட. ஆமா மேடம். 10 தடவை 10 சட்டி எடுக்கிறீங்க பணியாரம். சரிங்க. அப்ப எத்தனை பணியாரம் சுட்டிருக்கீங்க? சட்டி 200. சரியான விடை. சரிங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் மேடம். குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், அதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் சாக்லேட்லாம் கொடுக்கணும்ல. ஆமா மேடம். அதனால நீங்க போய் இப்ப கடைக்கு போய் 3 டப்பா சாக்லேட் வாங்குறீங்க. ஆமா மேடம். ஒரு டப்பால 30 சாக்லேட் இருக்கு. சரி மேடம். உங்களுக்கு 3 டப்பா சாக்லேட் தேவைப்படுது. ஆமா மேடம். எத்தனை சாக்லேட் இருக்கும்? 90 மேடம். சரியா சொல்லிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு டப்பாவுக்கு 30 மணிக்கு 3 டப்பாவுக்கு 90 மேடம். சரியா சொல்லிருக்கீங்க. சரி. சரி மேடம். அடுத்த கேள்விக்கு போலாம். சரி மேடம். மாசம் 30 நாட்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். 5 மாசத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்கும்? 5 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 30 மணிக்கு 5 மாசத்துக்கு 150 மேடம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போ பெருக்கிற 3ஆல பெருக்கி இது என்ன மேடம்? 3ஆல பெருக்கிட்டீங்க. ஆமா மேடம். சரியா சொல்லிருக்கீங்க. கரெக்டான விட. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? சரி மேடம். உங்க ஊருக்கு திருவிழாவுக்கு ஒரு வியாபாரி வர்றாங்க. சொல்லுங்க மேடம். அவர் 40 பொம்மைகள் கொண்டுகிட்டு வர்றாரு. அதுல 22 பொம்மைகள் விற்பனை செஞ்சிருச்சு, வித்துட்டாரு அவரு. மீத எத்தனை பொம்மைகள்லாம் வச்சிருப்பாங்க கையில? 40ல 22 வித்துருக்குவாமா மேடம். 22 போச்சுன்னா மிச்சம் 18 மேடம். சரியான விடை. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க டெய்லி ரெகுலரா பேப்பர் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி மேடம். ஒரு நாளைக்கு 6 ரூபாய்க்கு ஒரு பேப்பர் வாங்குறீங்க, நியூஸ் பேப்பர். சரி மேடம். 30 நாளைக்கு எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? 30 நாளைக்கு 6 ரூபா மேனிக்க 180 மேடம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 6 ரூபா மேனிக்க 10 நாளைக்கு 60 ரூபா மேடம். சரி. அப்படியே 10 அப்படியே கூட்டினா 3000 என்னம்னா 180 மேடம். இதுக்கு நீங்க 30 6ஆலையும் பெருக்கலாம்.
சரிங்களா? 10 கிட்ட கூட்டலைனாலும் 30 வந்து 6ஆல பெருக்குனீங்கன்னா ஒரே கணக்கா போயிடும். சரிங்களா? சரி மேடம். சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க மேடம். இப்போ நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, ஆமா மேடம். மாசம் வந்து 90 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி மேடம். 3 ரூபா பேப்பர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நீங்க பேப்பர் வாங்குவீங்க? 90 ஒரு மாசத்துக்கு 90 ரூபா மணிக்கு. 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூபாய்க்கு பேப்பர் வாங்குவீங்க? 1080 மேடம். சரியா சொல்லியிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த மாசத்துக்கு 90 மணிக்கே 10 மாசத்துக்கு 900 ரூபா மேடம். அது 2 மாசத்துக்கு 180. அப்போ மாசம் 12 மாசம்ன்றது உங்களுக்கு தெரியுது என்னங்களா? ஆமா மேடம். சரி, கரெக்டா சொல்லியிருக்கீங்க பதில். சரி மேடம். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரி மேடம். ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க நீங்க, அதோட விலை வந்து 13,000. சரி மேடம். நம்மளுக்கு வந்து 5 ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது. இப்போ 5 ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளோவா இருக்கும்? 13,000 ஒரு பிரிட்ஜ் மேடம். அப்ப 5 பிரிட்ஜுக்கு 65,000 மேடம். சரியான விடை, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரிங்க மேடம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஜெயா. எங்க இருந்து பேசுறீங்க? பொம்பாடியில இருந்து பேசுறோம். என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். வீட்ல வேற யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? வீட்டுல பையன் 10th படிக்கிறான், பொண்ணு 6th போகுது. நீங்க வேற என்னென்ன வேலைக்கு போவீங்க? வேற பூ பறக்க, களவெட்ட. சரி, இல்ல வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? வீட்டுக்காரங்க 5. வீட்டுல கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பாங்க? 2 பேரும் தான் பாப்பான். கணக்கு சம்பந்தம் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன், பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போகலாம். ஆ. ஒரு வீட்டு மனை இருக்கு. ஒரு வீட்டு மனையில வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து 3 லட்சம் தேவைப்படுது. அது வந்து உங்ககிட்ட வந்து இப்போ 1,75,000 தான் கையில இருக்கு. இன்னும் எவ்வளோ ரூபா உங்களுக்கு தேவைப்படும் வீடு கட்டுறதுக்கு? இன்னும் 1,25,000 தேவைப்படும். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 3 லட்சத்துல இருந்து 1,75 கழிச்சோம்னா 1,25 வரும். சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு பெட்டியில வந்து 60 ஆரஞ்சு பழங்கள் அடுக்கலாம். சொல்லுங்க. உங்க கையில வந்து 480 பழங்கள் இருக்கு. அதை எத்தனை பெட்டியில அடுக்கலாம்? 8 பெட்டியில எடுக்கலாம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 480 அந்த 60 வகுத்தா வந்துரும். எதால வகுத்தீங்க? 480 60ஆல வகுத்தா? சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்க வந்து சந்தைக்கெல்லாம் எங்க போவீங்க? சந்தைக்கு திருமங்கலம் போகணும். திருமங்கலத்துக்கு தான் போவீங்களா? அங்கேயே மொத்தமா எல்லாம் காய்கறிலாம் மொத்தமா வாங்கிட்டு வந்துருவீங்களா? வாங்கிட்டு வந்துருவோம். அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேளுங்க. இப்போ நீங்கள் சந்தைக்கு போய் 1 கிலோ தக்காளி வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 1 கிலோ கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க. பச்சை மிளகாய் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அவரைக்காய் காக்கில் 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு காய்கறிலாம் வாங்கியிருக்கீங்க? 145 ரூபாய்க்கு. சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கூட்டுனாங்க எல்லாத்தையும். சரியா சொன்னீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சந்தைக்கு போயிருக்கீங்களா? அந்த கடைக்காட்ட மொத்தமா ஒரே கடையிலே வாங்கிட்டீங்க. அவர்கிட்ட வந்து இப்போ 500 ரூபா கொடுத்துருக்கீங்க கையில. 145 ரூபா போக மீதம் எவ்வளோ ரூபா கொடுப்பாரு? 355. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். போங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பழக்கடைக்கு போறீங்க. 1 கிலோ ஆப்பிள் 120 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆரஞ்சு வந்து 60 ரூபாய்க்கு வாங்குறீங்க 1 கிலோ. சரி. திராட்சை பழம் வந்து 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 1 கிலோ மாம்பழம் வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க. எத்தனை கிலோ பழங்கள் வாங்கியிருக்கீங்க? 4 கிலோ. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ பழக்கடைக்கார்ட்ட வந்து 1 கிலோ ஆப்பிள் வந்து 120 ரூபா, 1 கிலோ ஆரஞ்சு வந்து 60 ரூபா, 1 கிலோ திராட்சை வந்து 90 ரூபா, 1 கிலோ மாம்பழம் வந்து 40 ரூபா. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? 310. 310. எப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்க? கூட்டணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அந்த பழக்கடைக்காரட்டியே நீங்க வந்து 310 ரூபாய்க்கு பழங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க. 500 ரூபா அவங்க கையில கொடுக்குறீங்க. 500 ரூபா கொடுத்தா 310 போக மீதம் எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பாரு? 190 ரூபா. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ நீங்க மசாலாலாம் வீட்டில் வாங்கி அரைப்பீங்களா, கடையில் வாங்கிக்கிருவீங்களா? வீட்டில் தான் வாங்கி அரைப்போம். உங்க வீட்டுக்கு எவ்வளோ மசாலா வாங்குவீங்க? ஜாமான் 1 கிலோ. சரி, இந்த மாசத்துக்கு வந்து உங்களுக்கு 1/2 கிலோ மட்டும் தேவைப்படுது. 1/2 கிலோ செட் வந்து வீட்டில் இருக்கு. 1 கிலோ மசாலா வந்து 460 ரூபா. அப்போ 1/2 கிலோ மசாலா வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் லதா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கொம்பாடியில இருந்து. என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறோம். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் மேம். என்ன படிச்சிருக்கீங்க? 8வது வரைக்கும். வீட்டில் வேறு யாரெல்லாம் படிச்சிருக்கா? பொண்ணு படிச்சிருக்கு. வேறு என்னென்ன வேலைக்கெல்லாம் போவீங்க? பூ பறக்குவோம், களை வெட்டுவோம். வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? வீட்டுக்காரர் படிக்கல. வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பா? வீட்டுக்காரர் தான் பார்ப்பாங்க. சரி, உங்ககிட்ட கணக்கு சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன். கேளுங்க. பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? சொல்லுங்க. பால்கோவாலாம் வாங்குவீங்களா? வாங்குவோம். பால்கோவாவோட விலை வந்து 1/4 கிலோ வந்து 60 ரூபா. 1 கிலோ பால்கோவா வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அந்த விற்பனை செய்வாங்க? ஆமாம், 1 கிலோ 40 ரூபா. 240 ரூபா. இப்போ 240 ரூபாய்க்கு பால்கோவா வாங்குறீங்கல்ல, அவர்கிட்ட வந்து 500 ரூபா நீங்கள் கையில் கொடுக்குறீங்க. அவர் மீதம் எவ்வளோ ரூபா கொடுப்பாரு உங்கள் கையில்? 260 ரூபா. சரியான விடை. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அன்னதானத்துக்கு வந்து 4 சிப்பம் அரிசி தேவைப்படுது உங்களுக்கு, வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதுக்கு. ஒரு சிப்பம் அரிசியோட விலை வந்து 1100 ரூபா. 4 சிப்பத்தோட அரிசி வந்து எவ்வளோ? 4400 ரூபா. 4400 ரூபா. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த விடையை? 4 தடவை அப்படி எழுதி கூட்டினது. அதுக்கு 1100 வந்து 4ஆல் பெருக்குனா அந்த விடை வந்துரும்ல? வந்துடும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு நோட்டு வந்து 92 பக்கங்கள் இருக்கும். அந்த நோட்டோட விலை வந்து 55 ரூபா. அவருக்கு வந்து 20 நோட்டு மொத்தமாக வேணும் அவருக்கு. அப்போ அவர் வந்து 20 நோட்டை வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாரு? 1100. 1100ங்களா? சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்குனேன். எதால் பெருக்குனீங்க? 20 வந்து 55ஆல. சரியாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அந்த வியாபாரி வந்து 1000 ரூபா நோட்டு வந்து 2 நோட்டு கொடுக்குறாரு அந்த கடையில், வாங்கின கடையில் நோட்டு வாங்குறதுக்கு. 1100 ரூபா போக மிச்சம் எவ்வளோ காசு அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க? 900 ரூபா. 900 ரூபா. என்ன செஞ்சீங்க? கழிச்சேன். 2000 வந்து 1100 கழிக்கிறோம்ல. சரியான விடை. அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன். 92 பக்கம் உள்ள நோட்டு 5 நோட்டில் வந்து எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 460. 460. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 92 வந்து 5ஆல பெருக்குனேன். சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்கள் 2 வீலர்லாம் வச்சுருக்கீங்களா? வீட்டில் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஓட்டுவீங்களா? நாங்கள் ஓட்ட மாட்டோம், வீட்டுக்காரர் ஓட்டுவாங்க. பஞ்சர் ஆயிடுச்சு உங்கள் 2 வீலரு. அந்த பஞ்சர் கடைக்காரர் வந்து ஒரு பஞ்சருக்கு வந்து 100 ரூபா வாங்குறாரு. அவருக்கு அன்னைக்கு வந்து அவருக்கு 15 பஞ்சர் வண்டி வருது. 15 பஞ்சர் பார்க்குறாரு. அப்போ எவ்வளோ சம்பளம் அவருக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கும்? 1500. 1500 ரூபா. சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், தனலட்சுமி. எங்கேருந்து பேசுகிறீங்க? கொம்பாடியில இருந்து. என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை. என்ன படிச்சிருக்கீங்க? 5ஆப்பு. வீட்டில் வேறெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க? பொண்ணு 12 படிக்குது. சரி. இன்னொரு பொண்ணு 9 படிக்குது. வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? வீட்டுக்காரர் ஐடி படிச்சிருக்காரு. சரி. வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? 2 பேருமே பார்ப்போம். வீட்டுக்காரரும் பார்ப்பாரு, நாங்களும் பார்ப்போம். உங்ககிட்ட வந்து ஒரு கணக்கு சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன். பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? கேள்விக்கு போகலாம். டிரைவர் இருக்காரு. அவருக்கு வண்டிக்கு போய் ஒரு நடைக்கு கல் இறக்குனா 250 ரூபா அவருக்கு கிடைக்கும். அவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக 6 நடை கல் இறக்குறாரு. இப்போ அவருக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? அவருக்கு இருங்க கூட்டிக்கிறேன். 1500. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி. இப்போ வந்து ஒரு வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு வந்து மாத வருமானம் 12000 ரூபாய். மாதம் 12000 ரூபாய். அதில் 2000 ரூபா வந்து சேமிப்புக்கு. 2000 ரூபா வந்து தவணை கட்டுறாரு. 1000 ரூபா வந்து வாடகை கொடுக்குறாரு. 1000 ரூபா மருத்துவ செலவுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து மீதம் எவ்வளோ ரூபா இருக்கும்? எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 6000 ரூபா. 6000 ரூபா. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 6000 ரூபா செலவு, 6000 ரூபா வரவு. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பாத்திர கடைக்கார்ட்ட போகிறீங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு 1/4 படி அரிசி வேகிற கல்லுச்சட்டி 200 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. ஒரு 1/2 படி வேகிற கல்லுச்சட்டி வந்து 250க்கு எடுக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் பெரிய குழம்பு சட்டி வந்து 300 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. அவர் கையில் 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபாயும் கடைக்கார்ட்ட கொடுத்து மீதம் எவ்வளோ ரூபாய் வாங்குவார்? 250. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். சொல்லுங்க. கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? போவோம். ஆளுகள்லாம் கூப்பிட்டுட்டு போவீங்கல்ல ஒரு விசேஷம் இதுகண்ணா? போவோம். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 80 பேரை கூட்டிக்கிட்டு போகிறீங்க. 1 கிலோ அரிசி ஆக்கணும்னா 8 பேர் சாப்பிடலாம். 80 பேர் இருக்காங்க.
எத்தனை கிலோ அரிசி வாங்குவீங்க? 10 கிலோ. சரியான விடை. அடுத்த கேள்வி கேட்குறேன். கேட்குறீங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஆ ஒரு வீட்டுக்கு வந்து கதவு ஜன்னல்லாம் வாங்கணும். ஆ இப்போ வந்து ஒரு வண்டி பிடிச்சி கதவு ஜன்னல் வாங்க போகிறீங்க. ஆ கதவு ஜன்னல் வந்து வாங்குறதுக்கு 8000 ரூபாய் செலவாகுது. ஆ வண்டிக்கு வந்து 400 ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க. ஆ 2 பேர் போயிருக்காங்க வாங்குறதுக்கு. 2 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து 200 ரூபாய் செலவாகுது. ஆ அவங்க கையில் 10,000 ரூபாய் வச்சுருக்காங்க. ஆ செலவு போக மிச்சம் எவ்வளோ காசு கொண்டு வருவாங்க? 1400 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கழிச்சா 1400 ரூபா. எதால கழிச்சிங்க? 10,000த்துல 8600 ரூபாய் கழிச்சா 1400 ரூபா மீதம். சரியான விடைய. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு வியாபாரி 8000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாரு, போர்வை விற்பனை. செய்யறாரு. அதில் 1200 ரூபா அவருக்கு லாபம். சம்பளம் 500 ரூபாய். போர்வை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு? 6300 ரூபா. சரியான விடைய. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் தேவைப்படுது. ஒரு சைக்கிளோட விலை வந்து 2500 ரூபாய். ஒரு வியாபாரி வந்து 15 சைக்கிள் கொண்டு வந்திருக்காரு. 2500 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி 3000 ரூபான்னு சொல்லி 15 சைக்கிளுமே விற்பனை செஞ்சிடுறாரு. இப்போ எவ்வளோ ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும்? 7500 ரூபா தான் லாபம். சரியான விடை. அடுத்த கேள்வி கேட்குறேன். உங்கள் ஊரில் மல்லிகைப்பூ செடிகள்லாம் இருக்குங்களா? இப்போ மல்லிகைப்பூ வியாபாரி ஒரு காலையில் பூ வந்து 3 கிலோ எடுத்துகிட்டு போகிறாரு. 1 கிலோ வந்து 300 ரூபா விற்கிது. 3 கிலோ வந்து 900 ரூபா. மதியம் வந்து 5 கிலோ எடுத்துகிட்டு போகிறாரு. 1 கிலோ வந்து 400 ரூபா விற்கிது. 5 கிலோவுக்கு வந்து 2000 ரூபாய் ஆகுது. மொத்தம் அவர் வந்து அன்னைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பூ போட்டிருப்பாரு? 2900. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கூட்டணும். எதால கூட்டுனீங்க? 900 ரூபா. 2000 கூட்டினேன். அவர் வந்து அன்னைக்கு எத்தனை கிலோ பூ போட்டிருக்காரு? 8 கிலோ. சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஈஸ்வரி. எங்க இருந்து பேசுறீங்க? பம்பால இருந்து பேசுறோம். என்ன வேலை பாக்குறீங்க? அம்மா வேலை பார்க்குறோம். வேற என்னென்ன வேலைக்கு போவீங்க? களை வெட்ட போவோம், பூ பறக்குவோம். என்ன படிச்சிருக்கீங்க? 5 படிச்சிருக்கான். வீட்ல வேற யாரும் என்னென்ன படிச்சிருக்காங்க? பையன் மூத்த பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். சரி. பொண்ணு 12 முடிச்சிருக்கு. வீட்ல கணக்கு வழக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? எனக்கு நான் தான் பார்ப்பேன். நீங்க பிளவுஸ்லாம் தப்பீங்கல்ல, ஜாக்கெட் இதெல்லாம் டெய்லர்கிட்ட? தப்போ. ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து ஒரு டெய்லர் 60 ரூபா வாங்குறாரு. அவர்கிட்ட நீங்க மொத்தமா 12 ஜாக்கெட் போடுறீங்க. அதுல வந்து 4 ஜாக்கெட் தான் அவர் தச்சிருக்காரு. மீதம் எத்தனை ஜாக்கெட்டு தைக்காம இருக்கும்? மீதம் 8 ஜாக்கெட் தைக்கல. 8 ஜாக்கெட்டு. 8 இப்போ 4 ஜாக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கீங்க நீங்க? 4 ஜாக்கெட்டுக்கு 240 ரூபா. 240 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஆமா. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு ஜாக்கெட்டுக்கு 60 ரூபாய்ட்டா 4 ஜாக்கெட்டுக்கு 240 ரூபா. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். அந்த டெய்லர்கிட்ட வந்து நீங்க 4 ஜாக்கெட்டுக்கு 240 ரூபா, இல்லை 4 ஜாக்கெட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறீங்க அவர்கிட்ட. அப்போ மீதம் உங்ககிட்ட எவ்வளோ ரூபா கொடுப்பாரு கையில்? 260 ரூபா இருக்கு மீதம். 260 ரூபா கொடுக்குறாங்க. சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். மிச்சம் 8 ஜாக்கெட் அவர்கிட்ட கிடக்கு. ஆமா. அந்த 8 ஜாக்கெட்டும் காசு கொடுத்து வாங்கணும். எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க? 480 ரூபா வரும். 480 ரூபா. சரியான விடை. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து 10 மூடை சிமெண்ட்டு 2500 ரூபா. செங்கல் வந்து 500 கல் வந்து 1250 ரூபாய்க்கு. வேலைக்கூலி வந்து 2000 ரூபா. சிமெண்ட் சீட்டி மேலே போடுறாங்களே சீட்டி, அது வந்து 1950 ரூபாய்க்கும். மற்ற செலவு வந்து ஒரு 3000 ரூபா செலவு செஞ்சிடறாங்க. அப்போ இப்போதைக்கு வந்து அவங்க எவ்வளோ வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க? எழுதி பார்த்துக்கிறேன். மொத்தம் 10,700 தான் வருது. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். சொல்லுங்க. பக்கத்துல பனியன் கம்பெனி இதுகள்லாம் இருக்குங்களா? இருக்கு. வேலைக்கு போற ஒரு பொண்ணு போகுது. அந்த பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 100 பீஸ் தைக்கணும். அப்ப 8 மணி நேரத்துக்கு எத்தனை பீஸ் தைக்கும்? 8 மணி நேரத்துக்கு 800 பீஸ். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். பக்கத்துல ஒரு மில்லு தொழிற்சாலையெல்லாம் இருக்கும். அங்க வந்து ஒரு தொழிலாளி வேலை பார்க்குறவருக்கு வந்து 7500 ரூபா சம்பளம் கிடைக்குது. அதில் வந்து பிஎஃப் பணம் வந்து 900 ரூபா பிடிக்கிறாங்க.
30 நாளைக்கு சாப்பாடு செலவு வந்து 150 ரூபா பிடிக்கிறாங்க. ம் இஎஸ்ஐ பணம் வந்து 300 ரூபா பிடிக்கிறாங்க. ம் பிடிச்சது போக மிச்சம் அவர் கையில எவ்வளவு ரூபாய் கொண்டு வருவாரு? நீதான் 6150. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எழுதி கூட்டி பார்த்தோம். சரியான விடை. ஒரு தையல் தைக்கும் தொழிலாளி, அவர் மொத்தமா துணி வாங்கி தைக்கிறாரு. ஒரு நைட்டி தைச்சா 7 ரூபாய் கிடைக்கும் அவருக்கு. சரி. அவர் வந்து 60 நைட்டிகளை வந்து ஒரே நாள்ல தச்சு முடிச்சிடுறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அன்னைக்கு? 420. சரியான விடை. கரெக்டா கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. வணக்கம், பெயர் சொல்லுங்க. மல்லிகா. எங்க இருந்து பேசுறீங்க? கொம்பாடி 100 நாள் வேலை பார்க்குறோம். வேற என்னென்ன வேலைக்கு போவீங்க? களைய வெட்ட போவோம், பூ பறக்குவோம், சரி. 100 நாள் வேலை பார்ப்போம். என்ன படிச்சிருக்கீங்க? 5வது படிச்சிருக்கேன். வீட்ல வேற எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க? பிள்ளைய 6வது போய்கிட்டு இருக்கு, ஒரு பிள்ளை 9வது போறேன். வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? அவர் 5வது படிச்சிருக்காரு. வீட்ல கணக்கு வழக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? அவர் தான் பாப்பாரு. சரி, கணக்கு சம்பந்தமா ஒரு சில கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, சின்ன சின்ன கணக்கா கேளுங்க. பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க வந்து 9 நர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, செவிலியர்கள், அவங்க வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் வந்து 4500 ரூபா சம்பளம் அவங்களுக்கு. இப்போ அந்த மருத்துவமனையில் வந்து 9 பேருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 40,500 ரூபா. சரியான விடை. எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? 4,500 9ஆல பெருக்குனா 40,500 ரூபா வரும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஒரு பால் வியாபாரி வந்து ஒரு நாளைக்கு 50 லிட்டர் விற்கிறாரு. சரி. திருவிழா காலத்துல வந்து 75 லிட்டர் விற்கிறாரு. சரி. 50 லிட்டர் வித்தா அவருக்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்கும். 75 லிட்டர் வித்தா எவ்வளவு ரூபாய் லாபம் கிடைக்கும்? 3000 ரூபா கிடைக்கும். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 50 லிட்டர் வித்தா 2000 ரூபான்னா அந்த 50 லிட்டருக்கு 2000 போக இதுல பாதி 25, அந்த 25,000க்கு 1000 ரூபா, ரெண்டையும் சேர்த்து கூட்டினா 3000 ரூபா. சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? போங்க. 1 லிட்டர் பாலோட விலை வந்து 40 ரூபாய். நீங்க ஒரு நாளைக்கு 1/4 லிட்டர் வாங்குறீங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பால் வாங்குவீங்க? எத்தனை லிட்டர் பால் வாங்குவீங்க? ஒரு மாசத்துக்கு 7.5 லிட்டர். சரி, சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். இப்ப 7.5 லிட்டர் பாலுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? 300 ரூபா வரும். சரியான விடை. ஒரு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு 300 ரூபாய் ஆகுது பால் வாங்குறது. அப்ப 4 மாசத்துக்கு எவ்வளவு ரூபாய் வாங்குவீங்க? 1200 ரூபா. சரியா சொல்லிட்டீங்க. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ வந்து உங்க குழந்தைங்க வந்து பிறந்த நாள் வருது. நீங்க 48 சாக்லேட் கையில வச்சிருக்கீங்க. 6 குழந்தைங்களுக்கு 48 சாக்லேட்டையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு எத்தனை சாக்லேட் நீங்க கொடுத்துருப்பீங்க? 8 சாக்லேட். சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 6 ரூபாய். 8 சாக்லேட்டோட விலை வந்து எவ்வளோ ரூபாய்? 48 ரூபா. கடைக்கார்ட்ட வந்து நீங்க 100 ரூபாய் சாக்லேட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. அவர் 48 ரூபாய் போக மீத எவ்வளவு ரூபாய் கொடுப்பாரு உங்க கையில? 52 ரூபா கொடுப்பாங்க. சரியான விட. அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா. ஜவுளி எடுக்க வந்து நீங்க கடைக்கு போறீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரருக்கு 1500 ரூபாய்க்கு பேண்ட் செட் எடுக்கிறீங்க. இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க ஜவுளி எடுத்திருப்பீங்க? 2500 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். சரியான விடை. இப்ப ஜவுளி கடையில வந்து நீங்க கடைக்கார்ட்ட வந்து 3000 ரூபாய் கொடுக்குறீங்க ஜவுளி எடுத்ததுக்கு. நீங்க ஜவுளி வந்து 2500 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க. அவர் மீத எவ்வளவு ரூபாய் உங்ககிட்ட கொடுப்பாங்க? 500 ரூபா கொடுப்பாரு. உங்ககிட்ட வந்து மீத காசு வந்து 100 ரூபாய் தாளா கொடுக்குறாரு. அப்ப எத்தனை தாள் உங்ககிட்ட தருவாரு? 5 தாள் தருவாரு. 50 ரூபாய் தாளா கொடுத்தா? 10 தாள் தருவாரு. 10 ரூபாய் தாளா கொடுத்தா? 50 தாள். 20 ரூபாய் தாளா கொடுத்தா? 20 ரூபா தாளா கொடுத்தா 25 தாள். சரியா சொல்லிட்டீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் பாரபத்தி கிராம மக்கள். இந்நிகழ்ச்சியில் கேள்விகளை எழுதி கேட்பவர் பாரபத்தி ஜோதிலட்சுமி. இந்நிகழ்ச்சியில் சிறப்பம்சம் கணித கேள்விகளை எழுதியதும் கணித கேள்விகளை கேட்பதும் அதற்கு பதிலளிப்பதும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் இலக்கு நேயர்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு
ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.